ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்பைசியாக எம்மியாக மஷ்ரூம் கீ ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு விழுத அரைக்க போகிறோம். தேவையான அளவு இஞ்சியையும் பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு மல்லி விதை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஆட் பண்ணிக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா செவக்க வறுத்தோன்னே அதை ஒரு மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட மசாலா பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இது கூட ஒரு துண்டு புளியையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக ஒரு பவுலில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடர் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடரையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று எல்லா பொருளும் நல்லா கலந்து விடுற மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 30 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் மஷ்ரூமில் ஏறி சாப்பிடும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போது மூடி போட்டு வச்சாச்சு. 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட நெய்யெல்லாம் நல்லா உருகினோன்னே அதில் ஒரு சின்ன துண்டு பட்டையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் இஞ்சி பூண்டு விழுது ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா பவுடர் தயிர் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருக்கோம் 1/2 மணி நேரமாக. அந்த மஷ்ரூம்ஸையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் ஈஸியாக வெந்துடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஸ்பைசியான எம்மியான மசாலா ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். பை பை.